தூதுவேளை மூலிகை. வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று காணப்போவது தூதுவேளை இலை பற்றிய அற்புதமான தகவல்கள். எனக்கு தெரிந்த சில மூலிகைகளை அடையாளம் காட்டவே இந்த பதிவு. அவ்வப்போது மூலிகை பற்றிய தகவல்கள் அடையாளங்கள் இந்த சேனலில் வரும். இயற்கையின் இந்த சிறிய செடி பல வகையான பயன்பாடுகளை கொண்டுள்ளது. அதன் பச்சை இலைகள் மென்மையான கிளைகளும் நம்மை சூழ்ந்த இயற்கையின் அழகையும் ஆரோக்கியத்தையும் பிரதிபலிக்கின்றன. தூதுவேளை இலை பெரும்பாலும் குளிர்காலங்களில் பசுமையாக விரிகிறது. இது நமது தோட்டங்களிலும் பசுமை இடங்களிலும் இயற்கைக்கு அழகையும் ஈரப்பதத்தையும் தருகிறது. மேலும் இது பறவைகள் மற்றும் சிறிய உயிரினங்களுக்கு சிறந்த வாழ்விடமாகவும் அமைகிறது. சமையல் ரீதியிலும் தூதுவேளை இலை மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. பச்சை இலைகளை குழம்பு, கஞ்சி, சூப் போன்ற உணவுகளில் சேர்த்தால் சுவை மட்டுமல்ல ஆரோக்கியமும் தரும். பழைய காலங்களில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மற்றும் காசநோய் போன்றவற்றை குறைக்க இதன் இலைகளை மருந்தாக பயன்படுத்தியுள்ளனர். முதல்நிலை மருத்துவம் ரீதியிலும் தூதுவேளை இலை பல்லாயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இது சளி மற்றும் சளி வெளியேற்ற உதவும். சரும நோய்கள் மற்றும் காய்ச்சல் குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடல் சோர்வு குறைக்கும். இதன் பச்சை இலை நம் உடல் ஆரோக்கியத்துக்கும் சமையலுக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ஒரு அரிய பரிசாக உள்ளது. இவ்வாறு தூதுவேளை இலை ஒரு மரச்செடி, ஒரு மருத்துவம், ஒரு சுவை உணவு, ஒரு இயற்கையின் அற்புதம், நம்முடன் எப்போதும் வாழும் ஒரு இயற்கை தோழன். முடிவு: தூதுவேளை நமது நுரையீரலை பலப்படுத்தும் ஒரு அழகிய மூலிகை. இதை அவ்வப்போது ரசம் சூப்பாக வைத்து பயன்படுத்தும் போது நல்ல பலன் நுரையீரலுக்கு கிடைக்கும். இதன் பழங்கள் சிறிய அளவில் சிவப்பாகவும் இதன் உங்கள் மஞ்சள் கலந்த ஊதா பூ கலரிலும் இலைகள் பச்சை நிறத்திலும் அடிப்புறம் முட்கள் மற்றும் தண்டுகளில் முட்கள்ல அதிகமாக இருக்கும். கவனமாக பறிக்க வேண்டும். நன்றி நண்பர்களே, தூதுவேளை அடையாளம் கண்டு கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு அழகிய மூலிகை உடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.